தெருக்களுக்குள்ள எல்லாரும் நுழைஞ்சிடறோம். ஆனா குடியிருப்பு அப்படின்னு வரும்போது இந்த தெருவுல இது தேவமாறு தெரு, இது நாடார் தெரு, இது கவுண்டர் தெரு, இது வன்னியர் தெரு, இது பட்டியல் சாதிகள் தெரு. தெரு கிடையாது, காலனி. மற்றதெல்லாம் தெருவா இருக்கும், இது மட்டும் காலனியா இருக்கும். அப்போ போன ஆட்சியில இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் சிந்தனை செல்வன் அவர்கள் முதலமைச்சரை பார்க்க போறாரு. சட்டமன்றம் முடிஞ்சு லீவு, எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பும் போது என்னப்பா ஊருக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு சிஎம் கேட்க, ஸ்டாலின் அவர்கள் கேட்க, சிந்தனை செல்வன் நீங்கெல்லாம் ஊருக்கு போவீங்க, நாங்க காலனிக்கு தானே போவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அரை மணி நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை போடுறாங்க. இனிமேல் அரசு ஆவணங்களில் காலனி சேரி என்கின்ற பெயரே இருக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ இது ஆணையாக பிறப்பித்துட்டோம், கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டோம். ஆர்டர் போட்டுட்டா பின்பற்ற வேண்டியது யார்? பின்பற்றாவிட்டால் என்ன செய்வது? அப்போ அதற்கு தான் என்ன சொல்றாங்க, வன்கொடுமை தடுப்புக்காக தனி சட்டம் கொண்டு வரணும். ஆணவ படுகொலைகள் தடுப்பு சட்டம் என்பது வெறுமனே ஆணவ படுகொலை மட்டுமல்ல, ஆணவம் எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்கு தான். அப்ப அதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணுங்கும் போது அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அறிக்கையை அளிக்க போகிறது. இந்த அரசு அதை செய்யறான் இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி நடக்கிறது. சரி, சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, டிபேட்ல நான் போகும்போது என்ன கேட்குறாங்கன்னா, சார் சாதியை ஒழிக்கணும் சார், அருமையான எண்ணம், சாதியை ஒழிக்கணும், எப்படி ஒழிக்கலாம்? போன வாரம் மாலை முரசில் ஒரு டிபேட்டு, இளைஞர்கள் மத்தியில் ஒரு டிபேட்டு. அந்த டிபேட்ல ஒரு அரசியல் விமர்சகர் வந்திருந்தாரு. நம்ம ஜீவசகாப்தன் தோழர், நான், ஷர்மிளா மேடம் 3 பேர் ஒரு டீம். ஜீவசகாப்தன் தோழர் வந்து நீண்ட கால அனுபவம் உள்ளவர் இல்லையா டிபேட்ல, அதனால அந்த அரசியல் விமர்சகர் யாருன்றதை அவருக்கு பளிச்சுன்னு தெரியும். நான் கொஞ்சம் புதுசு, எனக்கு உடனே தெரியாது. அவர் பேச பேச கொஞ்சம் ஹெவியா காவி வாடை அடிக்க ஜீவா அண்ணன் ஏங்க இவர் சங்கிங்க, இவர் சனாதனவாதிங்க, இவர் அப்படிதாங்க வலதுசாரிங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இப்ப அவருக்கு அது அவமானம். பொதுவெளியில தமிழ்நாட்டில் ஒருத்தன் வலதுசாரின்னு சொல்லிட்டோம்னா அது அசிங்கமா நினைக்கிறாங்க. அதனால தன்னை சமத்துவவாதின்னு அவர் நிரூபிக்கிறதுக்காக கடைசி ரவுண்டு கடைசி மைக்கு அவருக்கு போச்சு. போனப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து சங்கின்னு சொல்றாங்க, நான் சங்கி கிடையாது, நான் வள்ளலாரை பின்பற்றுறேன், எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பர். நீங்க சங்கி கிடையாதா? மகிழ்ச்சி. வள்ளலாரை பின்பற்றுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணலாம்? சாதியை ஒழிக்கணும். ஆமா ஒழிக்கணும், நாங்க தானே சொல்றோம். என்னென்ன பண்ணலாம்?